ஹைடா. டேய் மணி, டேய் ஏன்டா என்னடா ஸ்கூலுக்கு வரவங்க எங்கடா போயிட்ட? இவ்வளவு அக்கறையா நீ ஏன் கேக்குற? அது இல்லடா, நம்ம கிளாஸுக்கு மலருன்ற ஒரு பொண்ணுக்கு நியூ அட்மிஷன் ஆயிருக்குடா. பாக்கலாம் அதிகம். மலர் இவ்வளவு மாதிரி இருப்பாளா? டேய், நான் சொன்ன மலரே இவதான்டா. ஆமாடா. டேய், நான் நல்லாவே பாத்துடா. இதா சரியா போய் பாத்துறேன்டா. டேய் இவ்ளோ அவன் நம்ம கிளாஸ் தான்டா. மூடிட்டு நட. ஓகே. டேய், அங்க பாருடா. All of you sit down. Mani, Mani, Mani. Hey, Mani. ஆமா சார், குட் மார்னிங் சார். எந்த உலகத்தோட இருக்க நீ? இல்ல சார், இங்க வாத்தியாருக்கு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காம உட்காந்துருக்க. போடா வெளியே, போடா. சைலன்ஸ். கோயிந்தா கோயிந்தா. போங்கறேன். என் இனிய பொன் நிலாவே, கனவிலும் கனாவே. நான் அன்னைக்கு ஃபுல்லா மலரை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா அவளை பார்த்த அந்த நேரத்துலதான் நான் உணர்ந்தேன் என்னோட முதல் காதலை. அன்னைக்கு வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியாம இருந்தேன். ஆனா அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லவ் தான் எல்லாமேன்னு புரிச்சுக்கிட்டேன். டேய் கோயிந்தா, என்னடா? இதோ பார் கவிதை. இத கொடுத்து அவளை எப்படி கற்பனை மட்டும் பார். உனக்கு கவிதை எழுத தெரியுமா? படி. அன்பே ஆருயிர் மலரே, நீ ஓகேன்னு சொன்னா உனக்காக தருவேன் என் உயிரே. ஆரஞ்சு பழ தோலை போல செவந்திருக்கும் உன் கலரு. ஆனா உன் பேரோ மலரே. உன் பேரை கேட்கும் போது ஏறுதே எனக்குள்ள ஒரு ஃபயரு. நீ கிடைக்கலனா நான் விட்டுடுவேன் உயிரு. டேய், அதெல்லாம் விடு. என்ன பீரியட் தெரியுமா? மேத்ஸ் பீரியட். சும்மாவே மேக்ஸ் வாத்தியாரு தரரு. இன்னைக்கு எல்லாத்தையும் மேக்ஸ் புக் வேற கொண்டு வர சொல்லிருக்காரு. டேய் மணி, நீ மேக்ஸ் புக் கொண்டு வந்திருக்கியா? எப்படி நீ கொண்டு வந்திருக்க மாட்ட? எப்படி? டேய் மணி, நானே தெரியலடா. இப்ப எல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் ஒழுங்கா வார, புக்கெல்லாம் கரெக்டா கொண்டுட்டு வார, வர வர படிப்பாகிட்டே போறா.
Good morning, sir. Good morning. All of you sit down. My dear students, இன்னைக்கு எல்லாரும் மேக்ஸ் புக் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்துங்க சார். எல்லாம் மேல எடுத்து வைங்க. அச்சோ சுபா, எல்லாம் போச்சு. மேக்ஸ் புக் மறந்து வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன்டி. மேக்ஸ் புக் உனக்கு என்ன பண்ணுவ மணி? தேங்க்ஸ். நைஸ், வெரி குட் மலர். எஸ் சார். மணி, எங்கடா உன் புக்கு? எந்திரிடா. வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன் சார். எந்திரிடா முதல்ல. புக்கு எங்க? வீட்லயும் மறந்து. வெளியில போ, போய் முன்னாடி நில்லு. போ. நான் கரெக்டா கொண்டு வந்துட்டேன் சார். வெரி குட். எல்லாரும் புக்கு கொண்டு வந்திருக்காங்க, நீ வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேங்கிற. அப்படின்னா உனக்கு படிப்பு மேல அக்கறை இல்ல, என் மேல பயம் இல்ல, அப்படிதானே? உன்னெல்லாம் நீட்டா கையா, நீட்டா நீட்டா கை நீட்டா நீட்டா கையா. பையன் எடுத்து வெளியே நீங்க கிளாஸ் வரக்கூடாது. ஏன்டா இப்படி பண்ண? உன்னோட புக்கை என்கிட்ட கொடுத்துட்டு ஏன்டா அடி வாங்கின? நீ அடி வாங்குறத என்னால தாங்கிக்க முடியாது மலர். அது ஏன்? அது என்னால சொல்ல தெரியல, சொல்லவும் முடியல. முடிஞ்சா நீயே புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். டேய் அங்க பாரு, நம்ம சீனியர் ரமேஷ் மேட்ச முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் பண்ற அலப்பறையும் அட்டுளையும் தாங்க முடியாது. அவன் கூட ஒருத்தி வாரம் பாரு, கரப்பாம்பூச்சிக்கு சட்டை போட்டேங்க எனக்கா. செம்ம மாசு இல்ல? யாரு? நம்ம ரமேஷ் சீனியர் சொன்னேன். நியூ அட்மிஷனா? ஆமாண்ணா. Don't call me Anna, just say senior, okay? ஓகே சீனியர். என்னடா முறைக்கிற? நான் யாரும் தெரியுமா? கணக்கு வாத்தியார் பையன். இப்படிலாம் முறைச்ச மூஞ்சி கிஞ்சியெல்லாம் கிழிச்சிருவேன், ஓகே? என்ன முறப்பு? கிளம்பு கிளம்பு. யாரா அவன்? நம்ம அப்பா கிளாஸ் தான், சொல்லு தூக்கிடுவோம். அவன் மேல ஒரு கண்ணு வை. மலர், நான் என் ஃபேமிலியோட 2 days சென்னை போறேன். எதுக்கு? ரிலேட்டிவோட மேரேஜ். என்னப்பா இப்படி சொல்ற? உன்னை பார்க்காம உன் கூட பேசாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கும் தான் மலர், பட் அப்பாவோட ஆர்டர் மீற முடியாது. சரி, சீக்கிரம் வந்துடுறா. சரி. டேய் மணி, டேய் நீ 2 நாளா ஸ்கூலுக்கு வரல. நம்ம சீனியர் ரமேஷ் கூட மலர் டெய்லி பேச ஆரம்பிச்சுட்டாடா. எனக்கு என்னமோ சீனியர் ரமேஷும் ஆளை கரெக்ட் பண்ணிட்டா போல தெரியுதுடா. ஏன்டா ஏன் மேல கோவப்படுற? கூட அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன்டா.
நீ சீனியரா இருக்கலாம், இல்ல கணக்கு வாத்தியார் பையனாலும் இருந்துக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா மலர் ஏன் ஆளு. இனிமே நீ மலர் கூட பேசுறத பார்த்த கொன்றுவேன். நான் வச்சுக்கோ. ரமேஷ், ஸ்கூல்ல எவ்வளவு பெரிய ஆளு. உன்னை பார்த்தா ஸ்கூல் பசங்களுக்கு அக்கா போவாங்க. ஆனா ஒரு சின்ன பையன் வந்து மேட்டிட்டு போறேன், பார்த்துட்டு சும்மா இருக்க. நீ அவனை அடிப்ப, நான் ரசிக்கலாம் நினைச்சேன். ஆனா சேவலுக்கு பையன் போட்டா பண்ணிட்டேன். மலருக்கு ஆரஞ்சு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். மலருக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாயை கொடுத்து எப்படி கரெக்ட் பண்ற மட்டும் பாரு. நீ பெரிய ஆளு தான்டா. மணி, ரமேஷ் உன்னோட நல்லா ஜோக் அடிக்கிறாரு. ஓ அதுவா? ரமேஷ் தான் சொன்னாரு, அவர் சீனியர்னு சொன்னா பிடிக்காது, பேர் சொல்லி கூப்பிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு ரமேஷ்? என்னடா இதெல்லாம்? உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.